ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சுடிதார் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற ஒரு 4 சுடிதாரை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சுடிதார் வந்து கொஞ்சம் சும்மா ரஃப் யூஸ்க்கு ஏதாவது பக்கத்தில் எங்கேயாட்டு போனால் திங்ஸ் ஏதாவது வாங்க போனால் சும்மா ரஃப் யூஸுக்கு போட்டுக்கலாம். உண்மையிலேயே நல்லா கிளாத் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்கில். அதை வந்து நம்ம ரோப் பண்ணிக்கலாம். அது வந்து வேஸ்ட்டு தான். அந்த கயிறு கொடுத்தது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கையில் ஒரு 2 கயிறுக்கு ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுவும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பின்னாடி கொடுத்துருக்காங்க, அது கூட ஓகே தான். ஏன்னா நம்ம லூஸாக இருக்கோ டைட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ரப்பர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு மக்களே. டக்குன்னு எடுத்து வேர் பண்ணிவிட்டு போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு உடம்பு ஒட்டினாப்புல நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு டாப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. இது வந்து இந்த ஷைனிங்காக இந்த சேரீ நல்லா குளு குளுன்னு இருக்கும்ல, அந்த சேரீ கையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. கை ரொம்ப தொலைன்னு இருந்துச்சு. அதை நான் சைடு லைட்டாக பிடிச்சிருக்கேன். கழுத்து ரவுண்ட் நெக்கு, அதை ஒரு மாதிரி கிராஸ் நெக்காட்டு அவங்க ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. அப்புறம் பேக் சைடு கயிறு எதுவுமே கிடையாது, ப்ளெயினாக தான் இருந்துச்சு. அது ஸ்டெப் கீழே வந்து ஸ்டெப்பாக இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒர்த்துன்னு சொல்லலாம், சூப்பர்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிங்க் கலரில் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பிங்க் கலரில் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது முன்னாடி வந்து ஒரு மாதிரி அந்த இது மாதிரி வச்சுருந்தாங்க. கை வந்து முக்கால் ஹேண்ட் வச்சுருந்தாங்க. பின்னாடி ரோப் கொடுத்துருந்தாங்க. அந்த ரோப் ரொம்ப குட்டியாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அம்பர்லா கட்டிங் வந்து நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. இதுவுமே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா அதுவும் இதுவும் அம்பர்லா தான். எனக்கு ஓப்பன் டைப்பை விட இந்த மாதிரி டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஓப்பன் டைப்புனா அந்த கால் தெரிகிற மாதிரி, அந்த சைடு லெக்கின்ஸ்லாம் தெரிகிற மாதிரி, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக மறைகிற மாதிரி அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இதுவுமே கிளாத்து நல்லா இருந்துச்சு. முக்கால் ஹேண்டு தான். இதுவுமே டக்குன்னு எங்கேயாவது வேர் பண்ணிட்டு போக நல்லாயிருக்கும். இது கிளாத் பார்த்திங்கன்னா சேரீயில் நல்லா நைஸ் சேரீயில் தைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கிளாத்து நல்லா நைஸாக இருந்துச்சு. ஆனால் சுருக்காக இருந்துச்சு. முன்னாடிலாம் அந்த ஒரு மாதிரி அந்த பாசிலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பட்டு இது வந்து கிளாத்து வைஸு நல்லா இருந்துச்சு. முன்னாடி அந்த பாசி இருக்குது பார்த்திங்களா, அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா பாசி உள்ள அதோட அது வந்து டக்குன்னு உளுந்துரும். நல்ல பிருளாக வச்சுருந்தாங்க. சுற்றியுமே நம்மளுக்கு வந்து நல்ல பிருள் அதிகமாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இந்த இதுவுமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஏதாவது கொஞ்சம் நல்லா லுக்காக தான் இருக்குது. ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி போனால் நம்ம உடுத்துட்டு போக்கலாம். நல்லா இருந்துச்சு மக்களே. இந்த மாதிரி நிறைய சுடிதார் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். டாடா, பாய், தேங்க்யூ.